கண்ணியத்துக்குரியவர்களே, என் குடும்ப அமைப்பை முஸ்லிம் குடும்பமாக இதை கட்டமைக்க வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதல் காரியம் அத்துஆ. உள்ளத்திலிருந்து அல்லாஹ்வை அழைத்தல். உள்ளத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே என் உள்ளத்திலிருந்து அழைத்தல் அல்லாஹ்வை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனைகளை பாருங்கள். தனக்கு கேட்பார்கள், தன் பிள்ளைகளுக்கு கேட்பார்கள், தன் சந்ததிக்கு கேட்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا وَاجْنُبْنِي وَبَنِيَّ أَن نَّعْبُدَ الْأَصْنَامَ. குர்ஆனை படித்தால் தானே, குர்ஆனை புரிய முயற்சித்தால் தானே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த துஆக்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே பதியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார்கள், ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கு கொடுக்க வேண்டிய முதல் கல்வி, நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த முதல் கல்வி, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் சிலை வணக்கத்திலிருந்து நீ பாதுகாத்து விடு யா அல்லாஹ். என்ன கேட்டார்கள்? என்னையும் என்னுடைய பிள்ளையையும் சிலைகளை வணங்கக்கூடிய ஷிர்க்கிலிருந்து நீ பாதுகாத்து விடு யா அல்லாஹ். நான் தௌஹீதுக்கு வந்துட்டேன், என் பிள்ளை இந்த தௌஹீதுல தானே இருப்பான், நம்ம எதுக்கு அதுக்காக கேட்கணும்? நான் தௌஹீதுல தான் இருக்கேன், குர்ஆன் சுன்னால தான் இருக்கிறேன், என் பிள்ளையும் குர்ஆன் சுன்னால தான் வருவான். சிலைகளை தங்களுடைய கரங்களால் உடைத்தவர்கள் யார் அவர்கள்? சிலைகளை தங்களுடைய கரங்களால் உடைத்தவர்கள். யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்திலிருந்து நீ பாதுகாத்து விடு யா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முன் உதாரணத்தை சொல்லுகின்றான். அவர்கள் மரணமாகும் பொழுது கேட்டார்கள், மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் பிள்ளைகளே? என்ன கேட்டார்கள்? என் சொத்தை எப்படி பங்கு வைப்பீங்கன்னு கேட்கல. என்ன கேட்டாங்க மரணிக்கும் பொழுது? எனக்கு பிறகு யாரை வணங்குவீர்கள்? இது என்னுடைய கடமை, என் பிள்ளையுடைய கொள்கையை சரிபடுத்துவது. இன்று யூத நஸ்ரானிகளுடைய பள்ளிக்கூடத்திலே என்னுடைய பிள்ளையை சேர்த்து படிக்க வைக்கும் காரணத்தால், கிறிஸ்தவர்கள் யூதர்களுடைய பள்ளிக்கூடங்களில் என்னுடைய முஸ்லிம் பிள்ளை படிக்கும் காரணத்தால் எவ்வளவு ஈமானுக்கு மாற்றமான செயல்கள் என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. யாருக்கு கவலை இருக்கிறது? இன்னைக்கு ஒரு முஸ்லிம் பிள்ளையை கூப்பிட்டு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் பிள்ளையை அழைச்சு, யாருப்பா இயேசு, யாரப்பா இயேசு, யார் ஜீசஸ்னு கேளுங்க, என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? ஜீசஸ் இஸ் த சன் ஆஃப் காட். என் புள்ள இங்கிலீஷ் பேச சந்தோஷப்படும். அதனுடைய வார்த்தை என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இயேசு கடவுளின் குமாரன். முஸ்லிம் பிள்ளை சொல்லுகிறார். இன்னும் பல குடும்பங்களிலே முஸ்லிம் பிள்ளைகள் இரவு நேரத்திலே அல்லது கவலை வந்தால், கஷ்டம் வந்தால், ஏதாவது சோதனை வந்தால் கர்த்தரே கர்த்தரே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஷிர்க் போதிக்கப்படுகிறது, கவலை இல்லை, படித்து பெரியார் ஆனால் போதும். அங்க போன ஹை ஸ்டாண்டர்ட் ஈமான் இருந்தால் தான் உலக கல்வி. ஈமான் இல்லை என்றால் உலக கல்வி கிடையாது. உலக கல்வி கற்பது கடமை அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்க கல்வியை கற்பதுதான் ஒரு முஸ்லிமுக்கு கடமை. அது ஒரு தேவை. அது இருந்தால் வாழ முடியும், சொர்க்கம் செல்ல முடியுமா? டாக்டர் ஆகினால் சொர்க்கம் செல்லலாமா? இன்ஜினியர் ஆனால் சொர்க்கம் செல்லலாமா? எம்பிஏ படித்தால் சொர்க்கம் செல்லலாமா? டாக்டர் படித்தால் சொர்க்கம் செல்லலாமா? அல்லாஹ்வை பற்றி அறிந்தால் சொர்க்கம் செல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அறிந்தால் சொர்க்கம் செல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அதைத்தான் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே கேட்டார்கள். இது முடியட்டுமா? மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் எதை வணங்குவீர்கள்? காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக், உங்களுடைய இறைவனை, உங்களுடைய பெற்றோர்களின் இறைவனை, உங்களுடைய மூதாதையர்கள் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் அவர்கள் இறைவனாகிய ஒரே இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம். வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கள் முஸ்லிம்களாக இருப்போம் என்று சொன்னார்கள்.
நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த கல்வி. அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக், யா அல்லாஹ் என்னையும் என் பிள்ளையான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிமாக ஆக்கியா அல்லாஹ். நபிமார்கள் துஆ செய்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இஸ்லாமுக்கு. நபிமார்கள் துஆ செய்கிறார்கள் ஈமானுக்கு. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக் வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத முஸ்லிமத்தன் லக், என் வழிமுறைகளை என் சந்ததிகளை உன்னுடைய முஸ்லிம்களாக நீ ஆக்கியா அல்லாஹ். உம்மத முஸ்லிமா, முஸ்லிம் சமூகமாக நீ ஆக்கியா அல்லாஹ் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். சித்து பாருங்க. மேலும் துஆ செய்கிற ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும், யா அல்லாஹ் எங்களிடமிருந்து நபிமார்கள் ரசூல்மார்களை ஏற்படுத்தி யா அல்லாஹ். ஏன்? யத்லு அலைஹிம் ஆயாத்திக், உன் வசனங்களை ஓதி காண்பிக்கட்டும். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, உன்னுடைய ஞானங்களையும் உன்னுடைய வேதத்துடைய கருத்துக்களையும் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டும். வயுஸக்கீஹிம், மக்களை அவர்கள் சுத்தப்படுத்தட்டும். நபிமார்களை நம்மால் கேட்க முடியாது. நம்முடைய பிள்ளைகளை நபிமார்களாக ஆக்கி என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய முடியாது. நபிக்கு பிறகு ஒரு நபி இல்லை. என்ன கேட்கலாம்? என்ன கேட்கலாம்? என்ன கேட்கலாம்? யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளையை உன்னுடைய மார்க்கத்தை சுமந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டவனாக ஆக்கியா அல்லாஹ். அந்த மார்க்க கல்வியின் மூலமாக குர்ஆனின் ஞானத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலிமாக ஆக்கியா அல்லாஹ். யார் கேட்கிறார்கள்? பிறக்கும் பொழுதே பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி இன்ஜினியர் ஆயிரம் என் புள்ள தானே சொல்றாங்க, டாக்டர் ஆயிரம் என் புள்ள தானே சொல்றாங்க. இல்ல மாஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர துஆ கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ரப்பி ஜஅல்லி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, என்ன துஆ பாருங்க. யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய வாரிசுகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கியா அல்லாஹ். நபி தொழுகை நிலைநாட்ட மாட்டார்களா? என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கியா அல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே முறையிடுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. குடும்ப பிரச்சனையா, குடும்பத்திலே ஒரு தேவையா, அல்லாஹ்வை அழையுங்கள். வஇதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், அழைப்பவர்கள் அழைப்பிற்கு நான் பதில் கொடுப்பேன். உமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ் அலைஸ அல்லாஹு பிகாஃபின் அப்தா. என்ன வசனங்கள் எல்லாம்! மனைவி கணவனை புரிந்து கொள்ள முடியவில்லையா? யா அல்லாஹ் என் மனைவியை புரியக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். என் குழந்தைகளிடத்திலே நல்ல பெற்றோராக தகப்பனாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் என் கணவனின் பொருத்தத்தை பெறக்கூடிய வழிகளை காட்டி யா அல்லாஹ். கேட்கலாமே. யா அல்லாஹ் சண்டை ஏற்படுகிறது யா அல்லாஹ், இதற்குரிய தீர்வை கொடு யா அல்லாஹ். கொடுத்தால் அல்லாஹ் கொடுத்து, கேட்டால் அல்லாஹ் கொடுக்க மாட்டானா தீர்வை? ஏன் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டும்? ஏன் ஒரு காஃபி அரசாங்கத்திடத்தில் சென்று முறையிட வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் தீர்வை. இல்ல மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّتِنَا குர்ரத அயுன், என்னையும் என்னுடைய யா அல்லாஹ் என்னுடைய மனைவியையும் என்னுடைய குழந்தைகளையும் கண்களின் குளிர்ச்சியாக ஆக்கியா அல்லாஹ், மன நிம்மதியாக ஆக்கியா அல்லாஹ். இப்படிப்பட்ட துஆக்களை குடும்ப வாழ்க்கைக்கு குர்ஆன் கற்றுக் கொடுக்கிறது. இதை கேட்கக்கூடியவர்களாகவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இல்ல மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அல்லாஹ்விடத்திலே முறையிடப்படாமல் அல்லாஹ்வின் வாசல்கள் திறக்கப்படாது. கேட்காதவர்கள் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான், கேட்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் அதனுடைய வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறான். குடும்ப வாழ்க்கை இன்று சிதைக்கப்படுகிறது என்றால் அங்கே அல்லாஹ்வை அவர்கள் நிறுத்தவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பானாக.